சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உச்சகட்ட பரபரப்பில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் சந்திப்பு, அங்க பாத்தீங்க அப்படின்னா டெல்லியில சந்திப்பு. நாளைக்கு விஜய் ஒரு பக்கம் கூட்டம் போடுகிறார், அதில் மேடை ஏற போகிறார்களா காங்கிரஸ் தலைவர்கள் அப்படின்னு பல்வேறு விதமான ஹேஷியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி இறுதி கட்டத்தில் உள்ளே வந்த சோனியா காந்தி என்ன நடக்க போகிறது, யார் பக்கம் காற்று எப்படி அடிக்கிறது, விரிவாக அலசுகிறது இந்த செய்தி. காங்கிரஸ் திமுக கூட்டணி முக்கிய முடிவு இன்று எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காலையில் மூத்த தலைவர் காங்கிரஸினுடைய ப. சிதம்பரம் அவர்கள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறாரு. டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான தலைவர்கள் இப்போ காணொலியில் பேசி கொண்டிருக்கிறதாக தகவல் வருகிறது. ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு உச்சகட்ட கிளைமேக்ஸை எட்டி இருக்கிறது திமுக காங்கிரஸ். இந்த 80-90 நாட்களாக இருந்த எல்லா மோதல்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. அது என்னவா வேணாலும் இருக்கலாம், என்னவா இருக்கும் அப்படிங்கிறத யார் முடிவு பண்ண போகிறாங்கிறதா இன்றைக்கான இறுதிக்கட்ட செய்தி. கடைசி கட்டமாக சோனியா காந்தி அவர்களுடைய தூதராகத்தான் இன்றைக்கு ப. சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலினை சந்திக்கிறார். அந்த நேரத்தில் கூட இருக்கணும் அப்படின்னு கனிமொழி அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் தரப்பில். என்னன்னா இப்போ கடைசியாக எண்ணிக்கை அப்படிங்கிறது யார் சொல்கிற இடத்துலையும் யார் கேட்டுக்கிற இடத்துலையும் இருக்கிறாங்க என்பதை நோக்கி தான் அது நகர்ந்திருக்கிறது. கூட்டணியை முறிப்பதற்கு சோனியா காந்தி அவர்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற இடமும் இன்றைக்கு காலை நடந்த கூட்டம், ஒரு அவசர கூட்டம் அப்படிங்கிறது சோனியா காந்தி அவர்கள், அதே போல் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே ப்ளஸ் கேசி வேணுகோபால், செல்லப்பிறந்தை அவர்களும், கிரீஷ் சோடங்கர், செல்லப்பிறந்தை போன்றவர்கள் அதில் கலந்து கொண்டதா டெல்லியில் அங்கே ஒரு விஷயம் போயிருக்கு. அவங்க கொடுக்கப்பட்ட இன்புட்ஸ் அப்படிங்கிறது எம்எல்ஏக்கள் மிக பெரும்பாலும் திமுக கூட்டணியை தான் விரும்புகிறார்கள். காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள் ஒரு ஃபேக்ஷன் விரும்புகிறாங்களே தவிர செட்டிங் இது அதுதாங்கிற இன்புட்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக தொடர விரும்புகிறார் அப்படிங்கிற இடத்திலிருந்து சோனியா காந்தி அவர்கள் நகர்த்தினாலும் திமுக இப்போ இவ்வளவு ஆன பிறகு இதுக்கப்புறம் கூடுதல் இடங்கள் அப்படிங்கிற இடத்துக்கு நகர தயாராக இல்லை. இதையே ஏற்றுக்க வைக்க கன்வின்ஸ் பண்ண முடியுமா? இப்போ யாரை கன்வின்ஸ் பண்ண போகிறாங்கிறது தான் முக்கியமானது. இல்லை, இதில் நமக்கு ஆட்சிக்கு வரணும், நம்ம கூட்டணி ஆட்சி அமையணும் அப்படிங்கிற இதெல்லாம் தாண்டி இப்போது அவர்களுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய இந்த தொகுதிகள், எத்தனை தொகுதிகள் நமக்கு கிடைக்கும், மேலவை எம்பி கிடைக்குமா, இது மட்டும்தான் குறியாக இருக்கா? இல்லை, இப்போ அவங்களுக்கு ஜெயிக்கணுங்கிறதுக்குரியா இல்லை சீட் அதிகமாக வாங்கணுங்கிறதுக்குரியான்றது, அல்லது வெளியில் போவதற்கு ஒரு காரணமாக இந்த எண்ணிக்கையை கேட்போம், கொடுக்க முடியாத எண்ணிக்கையை அப்படிங்கிறது என்னமாங்கிறது இருக்குது. இது ஆரம்பத்திலிருந்தே இப்போ அங்கே பைஜெயந்த் பாண்டா வருகிறார். அவரும் கட்சிக்காக தான் வேலை பார்த்தார். எல்லா தலைவர்களையும் அவர் போய் சந்தித்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது இவரை போய் ஏன் சந்திக்கிறாங்க மற்ற தலைவர்கள் என்கிற சிக்கல் மாதிரி அவரை மாதிரி திரும்ப பியூஷ் கோயலே கொண்டு வந்தாங்கல்ல. இங்கே முரண் வந்த பிறகும் கிரீஷ் சோடங்கரையே தொடர விட்டது அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் செய்த ஒரு செயலாக இருக்கிறது. அப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா எதை நோக்கி நகருது? இன்றைக்கி ப. சிதம்பரம் அவர்களை 25 சீட்டு தான், அதிகபட்சம் இன்னும் 2 வரைக்கும் சேர்க்கலாம், 27 அல்லது 28 ப்ளஸ் ஒரு ராஜ்யசபானா ஓகே, அதை இன்றைக்கே ஓகே சொல்லணும். 28 ப்ளஸ் ராஜ்யசபா, 27 அல்லது 8 வரைக்கும் கொடுக்கலாம், 28 ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா என்று முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் சொல்ல போகிறாரா? இதுக்கு அவங்க கன்வின்ஸ் ஆகி அவர் அங்கே சொல்லி ஓகே வாங்க போகிறாரா? இல்லை அவங்க சொல்லிவிட்ட சீட்டு 35 + 2 இல்லை என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? 40 வரைக்கும் கூட கேட்டால் என்ன தவிர 41 வாங்கக்கூடாதா அப்படின்னு நேற்றைக்கும் சிலர்லாம் நகர்த்திட்டு இருக்கிறாங்க. இல்லை, இதில் ஏற்கனவே கிரீஷ் சோடங்கர் இந்த மாதிரியான ஆட்கள் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. கேசி வேணுகோபால் பார்த்தாரு. இப்போ கடைசியாக முதல்வர் அவர்களுக்கு ஒரு நட்பு சக்தியாக இருக்கக்கூடிய ப. சிதம்பரத்தை இறக்கி விட்டுருக்கிறது. சமாதானம் ஆய்கொள்ளலாம், ஒரு கடைசியாக பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதாக எடுத்துக்கலாம். அந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, ப. சிதம்பரத்தை கடைசி கட்டமாக முயற்சி செய்து அனுப்புகிறார்கள் என்று சொன்னால், அப்போ தெரிஞ்சோ தெரியாமலே இவ்வளோ நாள் கிரீஷ் சோடங்கரும், கேசி வேணுகோபாலும், பிரவீன் சக்கரவர்த்தியும், மாணிக்கம் தாகூரும் குட்டையை குழப்பி இது தவறுன்னு லேட்டாக உணர்ந்துருச்சோ காங்கிரஸ்னு ஒரு பார்வை இருக்குது. இன்னொன்று, 2011 திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இடையிலான அந்த முரண் என்பது மிகப்பெரிய அளவுக்கு போனதற்கு ஒரு காரணம் அன்றைக்கு ப. சிதம்பரம் அவர்களுங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் நிதியமைச்சராக இருந்தார், பிறகு உள்துறை அமைச்சரானார். ரைடெல்லாம் அந்த சமயத்தில் அவருடைய மேற்பார்வையில் நடந்தது தான். கூட்டணி பேச்சுவார்த்தையில் மேலே ரைடு விட்டுட்டு கீழே பேசினதுங்கிறதுலாம் ஆப்வியஸ்லி அவரோட ரோல் மிகப்பெரியதாக பேசப்பட்டது. திமுக காங்கிரஸ் இடையில் அந்த கசப்பு பெருமளவுக்கு அந்த தேர்தலில் முடிவுகளிலும் அது எதிரொலித்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடிச்சது. 63 வாங்கி 5 ஜெயிச்சாங்க இல்லையா? கடைசியில் அந்த ப. சிதம்பரத்தை இப்போது அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் பர்பஸ் சால்வ் ஆகுமாங்கிறதான் இப்போ மிகப்பெரிய கேள்வி. திமுகவுக்கு இப்போவும் வெளியில் விட வேண்டாம்ங்கிற எண்ணம் இருந்தாலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள், தொண்டர்கள், கிரவுண்டில் வேலை செய்கிறவங்க அனுப்பி விட்டுருங்க தலைவரேங்கிற நிலைமைக்கு வந்து விட்டார்கள்
அதாவது இதுக்கப்புறம் சேர்ந்தாலும் அது ஒட்டாதோங்கிற சூழலை நோக்கி நகர்ந்திருப்பது. இல்லை, அப்படி ஒரு விஷயம் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு முரண்பாடு ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதில் வந்து இப்போ வந்து நிறைய கட்சிகள் வந்து வந்திருக்கு திமுகவில். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்போது வெற்றி ஒன்று தான் இலக்காக கொண்டு மற்ற கட்சிகள் வந்து கொஞ்சம் சமாதானமாக தான் போய் கொண்டிருக்கிறார்கள். முரண்டு பிடிக்கிற மாதிரி தெரியல மற்ற கட்சிகள். குறைவாக நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்க அப்படிங்கிறத வந்து திமுக பேசி கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 தான் கிடைக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே பேசப்பட்டது. கிரீஷ் தொடங்குறத சொல்லிட்டார். 25 தான் கொடுக்குறாங்கிறாங்க. அது எப்படி எங்களுக்கு எப்படி அது மட்டும் போதும்னு அவரே வாய் திறந்து பேசிட்டார் உள்ளே கொடுத்ததை. அதாவது மனிதநேய மக்கள் கட்சியோ இல்லை பின்னாடி மனிதநேய ஜனநாயக கட்சியோ அடுத்து வந்தவங்க முஸ்லீம் லீகோ இவங்களில் சிலர்கிட்ட குறைச்சிக்க சொன்னாங்கல்ல, உங்ககிட்ட கொடுத்ததையே கொடுக்குறோன்னுங்கிற ரிட்டைன்ட்டு தான் வந்துருக்குறாங்க. நீங்கள் அதுவே பார்த்தாதுன்னு வெளியில் போய் சொல்கிறீங்க. அப்போ வெளியில் அதை நீங்கள் சொன்னதுங்கிறதே ரசிக்காத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது திமுக. உள்ளே பேசினது நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கணும், ஏன் அதை வெளியில் பேசுகிறீங்கிற ஒரு இடம் இருக்குது. ஆனால் இப்போ வரக்கூடிய கடைசி முடிவை யார் எடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. விருப்பம் இல்லாமல் நீங்கள் உள்ளே திரும்ப ஒருவேளை தொடர்றாங்க அப்படின்னு வச்சா அதற்கு பிறகு நீங்கள் 9ஆம் தேதி திமுகவினுடைய கூட்டம் இருக்குது. நீங்கள் வந்து தலைவர்கள் மேடை ஏறணுமே, அதுக்குள்ளே அது ஒரிஜினலோ ஃபேக்கோனே செக் பண்ணுறதுக்கு முன்பாகவே இதில் எக்ஸ் அக்கௌண்ட்டில் இன்ஸ்டாகிராமில் ஸ்டாலினை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டார்னு ஒரு செய்தி நேரத்துலேருந்து சோஷியல் மீடியாவில் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்ம கிராஸ் செக் பண்ணணும். ஒருவேளை அப்படி செஞ்சுருந்தா அது என்ன மாதிரியான சிறுபிள்ளைத்தனமானதுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இல்லை, இதில் ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் நமக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதெல்லாம் இருக்குது. அப்போ இதனுடைய தொடர்ச்சியாக கூட நம்ம இதை பார்க்க வேண்டியதாக. அதுதான் காலையிலேருந்து இப்போ எல்லாம் தயார் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒன்று அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, இன்னொரு பக்கம் அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்னன்னு எல்லாம் வைபுகளோடு வச்சுருக்காங்க. இறக்கிறதுக்கான நேரத்தை பார்த்து நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ தேதிக்கு ஒருவேளை சாத்தியக்கூறுகள் காங்கிரஸ் வெளியில் போனால் அறிவாலயத்தில் பட்டாசு வெடிப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா 63 சீட்டு கேட்டப்போ 60க்கு ஒத்துக்கலன்னதும் கலைஞர் கூட்டணி முறிந்ததுன்னு அறிவாலயத்தில் அன்றைக்கி பட்டாசு வெடிச்சாங்க. நம்மளால் அதை நினைவுபடுத்த முடியும். இன்றைக்கி அறிவாலயத்தில் பட்டாசு வெடிக்கிறாங்களோ இல்லையோ, ஊர் முழுக்க பட்டாசை திமுகவினர் கூட்டணி முறிந்தால் வெடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். களத்தில் அந்த மாதிரியான உணர்வதற்கு அவங்களுக்கு தெரியும்ல, எவ்வளோ போராட்டம் சேர்ந்து நடத்தினா எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ பேர் ஊரில் இருக்கா, எவ்வளோ பேர் வேலை செய்கிறான்னு அவங்களுக்கு தெரியாதா? ஸோ அந்த இடத்துல அதாவது வாங்கி வைத்த பட்டாசுகளை தயாராக வைத்திருக்கிறார்கள். வெடிப்பதற்கு ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும்தான் வெளியில் வரணும். இல்லை, இதில் நடுவில் இன்னொரு கட்சியும் வந்து பட்டாசு வாங்கி வச்சுருக்கோம். அது வந்து நாளைக்கு தான், இன்னைக்கு இல்லை நாளைக்கு. என்ன அப்படின்னா நாளைக்கு இதில் என்னென்னா ஒரு சர்க்கியாஸ்டிக்காக ஒரு பதிவு ஒன்று போடப்பட்டு அது வைரலாகிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு கூட்டணி முறிவுன்னு மாலை அறிவித்து ஒரு பட்டாசை வெடிச்சுட்டு நாளை தஞ்சாவூரில் நம்முடைய விஜய் அவர்களுடைய நிர்வாகிகள் சந்திப்பு, ஏன்னா இப்போ மக்கள் சந்திப்பு இல்லை நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னா, நிர்வாகிகள் சந்திப்பில் அவர் தஞ்சாவூரில் மேடை ஏறும்போது டெல்லியிலிருந்து சர்ப்ரைஸாக ஒரு காங்கிரஸ் பிரமுகர் ராகுலுக்கு நெருக்கமானவர் அப்படி மேடை ஏறி கூட்டணி அறிவிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்று சூப்பராக அப்படியே அந்த இடத்துல இன்டர்மிஷன் அப்படின்னு போட்டுட்டு ஒரு மாஸ் பிஜிஎம் ஒன்று போட்டு ஐ திங்க் திருப்பதி ஒரு படத்தில் அவர் வந்து அப்படி சென்னையில் கோயம்பேடு சென்னை நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்ட்டு அப்படி கால் எடுத்து வப்பாப்பில் ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டு அதை போட்டுட்டு இன்டர்வல் பிளாக் போடுவாங்க. அந்த மாதிரி அப்படி மேடை ஏறி அங்கே ஒரு இன்டர்வலை ஓட்டா அப்படிங்கிற லெவலுக்கு அது அந்த மாதிரி நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு ஒரு பக்கம் தாவகாவினரும் அதை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. சினிமா காட்சி மாதிரி தான் நடக்கும். பஞ்ச டைலாக்கெல்லாம் நாளைக்கு என்ன பேச போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இருந்து கொண்டிருக்கு. இப்போ என்னென்ன இதுக்கெல்லாம் பழி போட போகிறார் அதெல்லாம் நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். அதற்கு முன்பாக இன்றைக்கான இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது லாஸ்ட் அவர் இது இன்றைக்கு மேலே இழுக்க முடியாது. ஏன்னா ஏன் இன்றைக்கு இன்றுடன் கடைசி இப்படம் இன்றைய கடைசி நம்ம ஊரில் இதில் சினிமா தேட்டரில் ஒட்டுவாங்கல்ல, ஏன் இது இன்றைய கடைசி அப்படின்னா 5ஆம் தேதி நாளை மறுநாளோடு கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் ராஜ்யசபாவுக்கு நீங்கள் தாக்கல் பண்ணணும். இதில் கூட்டணி முறிந்ததாக திமுக அறிக்கணும்னு அவசியம் இல்லை. திமுக சார்பில் ராஜ்யசபாவுக்கு போட்டியிடும் 3 உறுப்பினர்களின் பேரை லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அர்த்தம் இப்போ காங்கிரஸ் உள்ளே இல்லைன்னு அர்த்தம். இப்போ இவங்க 2 பேரும் மோதிக்கொள்ளக்கூடிய முட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. அவங்க இப்போவும் 2 பேரை தேர்ந்தெடுத்து தான் வச்சுருக்கிறாங்க. 3ஆவது ஆளுக்கு ஆள் பார்த்து வச்சுருக்காங்களே தவிர இல்லைன்னா அனுப்பிட்டு போகலாம், நம்ம கட்சியில் உழைக்கிறதுக்கு ஆளாக கிடையாது, இல்லை உழைச்சவங்க கிடையாது அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையாக இருக்குது. இருந்தாலும் காங்கிரஸுக்காக அந்த ஒரு இடம் அப்படிங்கிறதும் தேமுதிக இந்த ஒன்றுங்கிறத அவங்க பார்த்து ஸ்பேஸ் விட்டு வச்சுருக்கிறாங்க. இதை எப்படி இவங்க பயன்படுத்திக்க போகிறாங்கிறது மிக முக்கியமான கேள்வி. அதை விட முக்கியம்,
இதை அறிவிச்சுட்டு நம்ம விட்டால் கூட்டணி முறிவை அவர்கள் அறிவித்துக் கொள்ளட்டும்ங்கிறது. இன்னைக்கு ப. சிதம்பரம் சந்தித்த பிறகுதான், அதற்கு முன்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு அவசர கூட்டம் மூத்த நிர்வாகிகளோட பேசுகிறாரு. காங்கிரஸ் இல்லைன்னா எப்படி இருக்கும் நிலைமை, நம்ம என்ன சமாளிக்க வேண்டியிருக்கும், பிளான் பி இருக்கிறதா, இப்போவும் வெளியில் போங்கன்னு சொல்லக்கூடிய மனசுக்கு திமுக வரலனாலும் போகிறாங்க அப்படின்னா இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு எல்லை வரைக்கும் தான் பிடிக்க முடியாது. அதுக்கு மேலே நம்ம குறுக்க நின்றுக்க வேண்டாங்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள். எப்படியும் அனுப்பிட வேண்டாங்கிற நிலையில் இருப்பதற்கு அவங்க என்ன முடிவு பண்ண போகிறாங்கங்கிறது. இப்போ ஒரு விஷயம், ப. சிதம்பரத்தை அனுப்புனா மொத்தமாக சீட் டீலிங் வரைக்கும் ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் அவர் இருக்க போகிறாரா, இல்லை கிரீஷோடங்கிற திரும்ப அனுப்புனீங்கன்னா நீங்கள் யாரை அனுப்புறீங்கிறத பொறுத்து சமாதானத்துக்கு அனுப்புறீங்களா சண்டைக்கு அனுப்புறீங்களாங்கிறது தான் தெளிவாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். புறா எப்படிப்பட்ட புறா அப்படிங்கிறது, புறா கொண்டு வர ஓலையை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம புறாவினுடைய தன்மையை வச்சு ஓலையில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. இதுக்கு நடுவில் தான் இன்றைக்கு ஹைதராபாத்தில் இவரை இங்கேருந்து போனார், ராதாகிருஷ்ணனை சந்தித்தார், இந்த செய்திகள் எல்லாம் வந்தது. இந்த ஹைதராபாத்தில் அவங்க இருந்தது உண்மை. அங்கே வேறு சில விஷயங்கள் பேசப்பட்டது. மாணிக்கம் இல்லை, அங்கே வந்து சந்திப்பு நிகழில் ராதாகிருஷ்ணன் ஹைதராபாத்தில் இருக்கார், ராகுல் காந்தியும் ஹைதராபாத்தில் இருக்காருங்கிறது ஸ்பெகுலேஷனாக போச்சு. பட் அவங்க கட்சி சார்ந்த விஷயங்கள் தான் இன்றைக்கு அங்கே அதுக்கான ட்ரைனிங்க்கு தான் ராகுல் காந்தி போயிருக்கிறார். ராகுல் காந்தி அதே போல் மாணிக்கம் தாகூர், கார்கே போன்றவர்கள் எல்லாம் அங்கே இருந்துட்டு தான் அப்புறம் ஊரில் போனாலே அது பெரிய செய்தி தான். இன்னைக்கு என்னென்னா, இப்போ தெலுங்கானாவில் 2 ராஜ்யசபா சீட் இருக்குது. கார்கே அவர்களுக்கானது அங்கே அகாமடேட் பண்ண முடியுமா, அங்கே ராஜ்யசபாவுக்கு யாரை கொடுக்கலாம் 2வது ஆள் அப்படிங்கிறது தொடர்பான ஒரு டிஸ்கஷன்ஸையும் முடிவு பண்ணுவதாகவும், ப்ளஸ் அங்கே அவங்களுடைய ஒரு அணிக்கான பயிற்சி முகாம் போயிட்டுருக்கு. இப்போ அடுத்து எந்த தேர்தலுக்கு தயாராகிறான்னு தெரியல, எதுக்கோ தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பயிற்சி முகாமை தொடங்கி வைப்பதற்கு தன்னுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய புதிதாக சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான அதை தொடங்கி வைக்க போன இடத்துல மற்ற பொலிட்டிக்கல் விஷயமும் பேசப்பட்டது. பட் அங்கே அவர் இறங்கி டேரெக்டாக அங்கே தான் போயிட்டார், வேறு எந்த மீட்டிங்கும் நடக்கலைங்கிறது அவங்க தரப்பு. ஸ்பெகுலேஷன் ஏன் வைக்கப்பட்டதுன்னா, இவரும் ஹைதராபாத்தில் இருக்கார், அவரும் ஹைதராபாத்தில் இருக்காருன்னு. இதுக்கு நடுவில் தாவேகாவினர் ஒரு டூல் கிட்ட மாதிரி நேற்று ஒரு செய்தியை பரப்பினாங்க. என்ன அப்படின்னா, தாவேகா தொண்டர்களுக்கு ஒரு செய்தி. என்ன செய்தினா, நாளை, அதாவது இன்னையிலேருந்து, நேற்றைக்கு ஏறத்தாழ பல ஹேண்டில்கள் எல்லாம் அந்த ஒரே டெம்ப்ளேட்டில் எடுத்து பரப்புனது. நாளையிலிருந்து சேட்டலைட் மீடியா, அதாவது டிவி சேனல்கள், மற்ற ஊடகங்கள் எல்லாத்துக்கும் திமுக ஒரு பெரிய ப்ராஜெக்டை கொடுத்துருக்கு. அந்த ப்ராஜெக்டின் படி நம்ம தலைவர் குறித்து பல செய்திகள் பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ உள்ளே கொண்டு வருவாங்க. நீங்கள் அதை நம்பி அதை பகிர்ந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், அப்படி கொடுக்காம இருக்கணும். ஏன்னா இதில் நம்ம கவனமாக கையாளணும். எப்பாடுபட்டாவது நம்ம அவங்க கொடுக்குற அந்த நியூஸுக்கு பின்னாடி போய் அதில் பயணித்து இந்த தீய சக்தியை விரட்டுறதுலேருந்து பின்வாங்கிறது, இல்லை வேறு பக்கம் டைவெர்ட் ஆகிடாமல் நம்ம உழைக்கணும். செய்திகளை உழைக்கணும்னா சும்மா இருக்கணும்னு சொல்கிறாரா? ஏன்னா கட்சி தலைமை அப்படி தானே இருக்குது. அதான் அவர் நாளைக்கு வெளியே வர போகிறாருல்ல அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது இல்லையா? இல்லை, போன முறை சொன்ன மாதிரியே தஞ்சாவூரில் அவர் ஏன் கூட்டம் போகிறாரு எனக்கு இப்போவும் புரியல. ஏன்னா நீங்கள் அந்த வேனில் கரூருக்கு போவதற்கு முன்பாகவே தஞ்சாவூரும் போனதாக நினைவு இருக்குது. அப்போ ஒரே ஊரில் ஏன் 2 வாட்டி? அப்போ போகாத ஊரெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, எங்கே பர்மிஷன் கிடைச்சது அங்கே தான் போகிறாராங்கிறது இருக்குது. அல்லது எங்கே இதுக்கு மேலே கூரை போடக்கூடிய அளவுக்கு பந்தல் அமைக்க முடியுமோ அந்த இடத்துக்கு போகிறாரான்னு ஒரு கேள்வி வருது. அப்படியான ஒரு சூழலில் இப்போ விஜய் குறித்து ஏதோ ஒரு செய்தி வரப்போகுதுங்கிறாங்களே, இப்போ ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு யூகிச்சு அதை இப்போ அதுக்கு தயாராகாதீங்கன்னு என்று முன்கூட்டியே கண்டுபிடித்திருக்கிறார்களா? அப்படி வரக்கூடிய செய்தி என்னவாக இருக்கும் அப்படின்லாம் நமக்கு எதிர்பார்ப்புகள் பிபி ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி திரும்பவும் ஒரு முறை காங்கிரஸ் கட்சியில் சோனியா காந்தி அவர்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். ஆனால் அந்த நெகோஷியேஷன் டேபிளில் உட்காரக்கூடிய ப. சிதம்பரம் அதை எப்படி டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ண போகிறார், இந்த 90 நாட்களாக நீங்கள் படுத்திய பாட்டுக்கு திமுக எப்படி ரியாக்ட் பண்ண போகுது, இதெல்லாம் இன்று மாலைக்குள் நமக்கு தெள்ள தெளிவாக தெரிந்துவிடும். அடுத்த 24 மணி நேரம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு நீங்கள் 48 மணி நேரம்னு வச்சுக்கலாம். ஏன்னா 5ஆம் தேதி காலையில் நாமினேஷனுக்கு இருக்கிற எல்லா வேட்பாளர்களும் கண்டிப்பாக போயிடுவாங்க. நோயாளிக்கு நேரம் குறித்தது மாதிரி தான். அடுத்த 48 மணி நேரம் யாருக்கு என்ன, எந்த கூட்டணி எந்த பக்கம் என்பதெல்லாம் விறுவிறுப்பான பிரேக்கிங் நியூஸ்களோட நமக்கு தெளிவாயிரும். அதற்கு பிறகு ஒரு வழி கிளியர் ஆயிரும் தான் நம்ம பார்க்கணும். அவங்க நினைக்கிறது திமுக போனாலும் இவங்க தனியாக போனாலும் போகலாம், தாவேகா கூட போயிட வேண்டாம். அப்படி போனால் ஒரு மாரல் பூஸ்ட் மாதிரி கிடச்சி ராமதாஸ் போன்றவர்களோ சசிகலா போன்றவர்களோ போக வாய்ப்பு இருக்குது. எனவே அது நடந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கும் திமுகவுக்கு இருக்கும். பார்ப்போம் இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகுது என்னன்னு.